ஹலோ கைஸ், நம்மளாம் ரொம்ப நாளாக வெயிட் பண்ண ஜனநாயகன் படத்தோட ட்ரெய்லர் நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு. இது பகவத் கேசரியோட ரீமேக் தான். அதுதான் நம்ம தளபதி விஜய் ஜனநாயகன் சொல்லி ரீமேக் பண்ணியிருக்கான்னு சொல்லி ஏகப்பட்ட ட்ரோலு மீம்ஸ் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு நிறையா இருந்துச்சு. ஆனால் ட்ரெய்லர் வச்சு பார்க்கும்போது பகவத் கேசரியோட ரீமேக்குன்னு கண்டிப்பாக தெரிஞ்சு போச்சு. ஆனால் இது ஃபுல் ஃப்ளெஜ்டாக தளபதிக்கான ஒரு படமாக நம்ம ஹச் வினோத் எடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. அது சக்ஸஸ் ஆகிருக்காரு. ட்ரெய்லர் வச்சு பார்க்கும்போது சொல்கிறேன், ஃபஸ்ட்டு தளபதியோட அந்த பேர்லேயே நம்ம ஹச் வினோத் ஒரு மாதிரி மாஸ்க் அடிக்கிறாரு. தளபதி வெற்றி கொண்டான்னு சொல்லி அந்த வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மாதிரி வரும். தொற்றலையே அவர் சம்பவம் பண்ணுறவனை கேள்விப்பட்டிருப்பேன், சம்பவம் பண்ணுறதுல ரெக்கார்ட் பண்ணுறவனை கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்லி நம்ம தளபதியோட இன்ட்ரோ காட்டும் போதே சூப்பராக இருந்தது. அது இல்லாமல் தீப்பந்தம் பிடிச்சிட்டு ஒரு சீக்வன்ஸ் நடந்து காட்டில் வர மாதிரி இருக்கும். அந்த சீக்வன்ஸ்லாம் உண்மையிலே மிரட்டி விட்டாங்க. அது இல்லாமல் அவரோட அரசியல் சார்ந்த பயணத்துக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் தீப்பந்தம் எடுத்து நடந்து வர ஒரு சீனில் அப்படியே ஒரு 2 யானை தும்பிக்கை தூக்கி அப்படியே நிற்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அது பார்க்குறதுக்கு இந்த தளபதியோட இந்த கட்சி கொடி டிவிக்கோட ஃப்ளாகில் இருந்த மாதிரியே இருந்தது. அதுக்கப்புறம் பகவத் கேசரியோட அந்த கோர் இருக்குல்ல, ஆர்மி ஆஃபீஸர், அந்த ஆர்மியில் ஸ்டீலில் சேர்த்து விட்றது தான் அதில் கதையாக இருக்கும். அதையும் இதில் கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் இதுலேயும் நிறைய வித்தியாசத்தை என்னால் கவனிக்க முடிஞ்சது. பகவத் கேசரி படத்தை பொறுத்த வரைக்கும் அதில் இந்த குட் டச் பேட் டச் அந்த கதையை தான் முழுதாக சொல்ல வந்திருப்பாங்க. நடுவில் இந்த பொண்ணுங்களும் ஆர்மி ஆஃபீஸர்ஸ்குள்ளே வரணும் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த படத்துக்கான கோரே அதுவாக இருந்திருக்கும். இந்த படத்தில் அரசியலையும் அது கூட கலந்து நம்ம ஹச் வினோத்தோட டைரக்ஷனில் இல்லாத ஒரு புது படமாக இதை ட்ரை பண்ணியிருக்காரு. அது நீ சக்ஸஸ்லையும் ஆகியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே சொல்லிட்டு ஒரு முக்கியமாக நான் மறந்துட்டு பாருங்க, அதான் நம்ம அனிருத். அதில் இந்த அனிருத்தோட பிஜிஎம் ஆரம்பிக்கிற இடம்லாம் உண்மையிலே ஃபயராக இருந்தது. ட்ரெய்லர் ஒரு ஃப்ளோவாக போயிட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு சீனில் அந்த ராவண மவன்டா சாங்கை போட்டுருப்பாருங்க. பாருங்கள் எப்பா, ட்ரெய்லரோட பீக்குன்னு சொல்லலாம் அந்த பாட்டை. அந்த அளவுக்கு சம்பவமாக பண்ணியிருந்தாப்புல. பிஜிஎம்ஸ்லாம் ட்ரெய்லர் முழுக்க வேறு மாதிரி பண்ணியிருந்தார். மொத்தத்தில் இந்த படத்தில் நம்ம விஜய் ஒரு ஹீரோனா நம்ம அனிருத் தான் செகண்ட் ஹீரோன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு தரமான பிஜிஎம், தரமான சாங்ஸு. எல்லாருமே நேற்று இந்த இன்ஸ்டாகிராம், யூடியூப் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இது கேசரி கிடையாது, தளபதி ஃபேன்ஸுக்கான பிரியாணின்னு சொல்லி. அது அப்சல்யூட்டாக கரெக்டு. அந்த மாதிரி தான் ட்ரெய்லர் கட்டு ஒவ்வொன்றுமே இருந்தது. அடுத்தது நம்ம பாபி டியோவில் இந்த படத்தோட இன்னொரு ப்ளஸ்ஸாக சொல்லலாம், வில்லனிசம்கான கரெக்டான கேரக்டராக நம்ம ஹச் வினோத் இவரை சூஸ் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி தரமாக நடித்து கொடுத்துருப்பாப்புல. அவனை கொன்னா அவன் சாமி ஆகிடுவான், அவனை உயிர்த்தெழ முடியாத சிலுவையில் அறையணுங்கிற டைலாக்லாம் உண்மையிலே வேறு லெவலு. எல்லாருமே கவனிச்சிருப்பீங்க. ட்ரெய்லரில் முக்கியமாக ஒரு டைலாக் வரும், ஐ எம் வெயிட்டிங்னு சொல்லி தான் இது வரைக்கும் நம்ம தளபதி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் முறையாக ஐ எம் கம்மிங் சொல்லி அந்த ட்ரெய்லரே முடிச்சிருப்பாப்புல. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த டைலாக் எங்கே வைக்க போகிறாங்க, எப்படி வைக்க போகிறாங்கன்னு சொல்லி. இன்ட்ரோல் பேக்கில் கண்டிப்பாக இந்த டைலாக் தான் வரப்போகுதுன்னு அப்சல்யூட்டாக தெரிஞ்சிருச்சு. மொத்தத்தில் இந்த ட்ரெய்லர் வச்சு பார்க்கும்போது இந்த பொங்கல் நம்ம தளபதி ரசிகர்களுக்கு பொங்கல் கிடையாது, பொங்கல், தீபாவளி, நியூ இயர் எல்லாமே இந்த பொங்கலில் வரப்போகிற இந்த ஜனநாயகன் படம் தான் நினைக்கிறேன். நீங்கள் எத்தனை பேர் இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்க? உங்கள் எத்தனை பேருக்கு இந்த ட்ரெய்லர் ரொம்பவே பிடிச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்னு சொல்லிட்டு போங்க. ஓகே, பாய்.